தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் பின்னணி குறித்தும் பார்த்து வருகிறோம். அதில் 1967 நடைபெற்ற தேர்தல் அரிசி தட்டுப்பாடு பிரச்சினை தலைவரித்தாடியது. இச்சூழலில்தான் ரூபாய்க்கு 3 படி அரிசி லட்சியம், 1 படி நிச்சயம் என்ற வாசகத்துடன் வாக்கு வேட்டையாடினார் அண்ணா. தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்தான் திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் நடிகருமான எம்ஜிஆர் கழுத்தில் சுடப்பட்டிருந்தார். இதுவும் இத்தேர்தலில் திமுகவுக்கு அனுதாப அலையை ஏற்படுத்தியது. தேர்தல் முடிவுகள் பெரும் பூகம்பமாய் அமைந்தது. திமுக 137 இடங்களில் வென்று தனிப்பெரும்பான்மை பெற்றது. சுதந்திரா கட்சி 20, மார்க்சிஸ்ட் 11 இடங்களில் வெற்றி வாகை சூடின. காங்கிரஸ் கட்சி 51 இடங்களில் மட்டுமே வென்று முதன்முறையாக ஆட்சியை பறிகொடுத்தது. திமுகவின் இளம் வேட்பாளர் பே. சீனிவாசனிடம் இந்தியாவின் கிங் மேக்கர் என பெயரெடுத்த காமராஜர் 1285 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியுற்றார். நெடுஞ்செழியன் திருவல்லிக்கேணியிலும், கருணாநிதி சைதாப்பேட்டையிலும், எம்ஜிஆர் பரங்கிமலை தொகுதியிலும் அமோக வெற்றி பெற்றனர். மேலவை உறுப்பினராக இருந்த அண்ணா 1967 மார்ச் 3ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றார்.